இந்த அளவு பிரைஸ் கம்மியா அதுவும் இந்த இடத்துல வேற யாராலுமே கொடுக்க முடியாது. ஜிஎஸ்டில இருந்து 1 கிலோமீட்டர்ல சைட், ஜிஎஸ்டில இருந்து 2 கிலோமீட்டர்ல சைட்னு இல்ல, சைட்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஜிஎஸ்டி தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தொழிற்பேடு டோல்கேட் பக்கத்துலயே இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கனால எல்லா பஸ்ஸுமே உங்க சைட் வாசல் நின்றுதான் போகும். எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், பிரைவேட் பஸ்ஸா இருக்கட்டும், ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்க சைட் வாசல் நின்றுதான் போகும். இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி 310 பிளாட் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 இல்ல 100 இல்ல 270 பிளாட் புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 40 பிளாட் தான் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு தட்சசிலா யூனிவர்சிட்டி லொகேட் ஆயிருக்கனால காட்டாங்குளத்தூர் எந்த அளவு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே வளர்ச்சி இந்த ஏரியாவும் அடையும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் லொகேட் ஆயிருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டி பக்கத்துல லொகேட் ஆயிருந்தாலுமே ₹1 கூட வட்டியே கட்ட தேவையில்லை. இந்த இடத்துல உங்களுடைய கனவு வீட்டுமனே உங்களால வாங்கிக்க முடியும். எல்லா தரப்பு மக்களாலையும் இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்க முடியும். சார், நான் ஒரு மிடில் கிளாஸ், நான் ஒரு ரேபிடோ ஓட்டுறேன், நான் ஒரு ஜொமேட்டோ ஓட்டுறேன், என்னால இந்த இடத்துல வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையுமே வாங்க முடியும். அதுவும் ₹1 கூட வட்டியே இல்லாம. என்னதான் ஜிஎஸ்டி பக்கத்திலே லொகேட் ஆயிருந்தாலும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வெறும் 5 லட்சம் ரூபாய், முன்பணம் இல்ல, மொத்த பணமே வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2.5 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும், பேலன்ஸ் மாசம் மாசம் வட்டியே இல்லாம நோ காஸ்ட் இஎம்ஐல உங்களால ஒரு பிளாட் வாங்கிக்க முடியும். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, 60 மாசம் இஎம்ஐயா பிரிச்சிருக்காங்க. அந்த 60 மாசத்துல 55 மாசம் நீங்க தொடர்ந்து பே பண்ணீங்கன்னா 5 மாசம் இஎம்ஐ நீங்க கட்டவே தேவையில்லை. அதையுமே உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்மைக்குமே 100% இல்ல, ஒரு 200% இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தான ப்ராஜெக்டா இருக்கும். நம்ம வீடியோ பார்த்து 15 நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்மே இவங்க ஃப்ரீ பண்ணி தந்துடுறாங்க. தட்சசிலா யூனிவர்சிட்டி லொகேட் ஆயிருக்கு, எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ், எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் காலேஜ் லொகேட் ஆயிருக்கனால இந்த இடத்துல வீடு கட்டுற மூலமா உங்களால ரெண்ட்டுமே ஈஸியா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா எந்த பிரைஸ்ல நீங்க ஒரு பிளாட் வாங்கலோ அந்த பிரைஸ்ல இருந்து ஜிஎஸ்டியை ஒட்டின மாதிரி இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். ஓகே கைஸ், சார் வந்துட்டாங்க. இந்த வேல்யூவான ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்கே லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்டோட growth எந்த அளவுல இருக்கு போய் நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கோம், ஆனாலும் உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லிருங்க. உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்கே லொகேட் ஆயிருக்கு? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அச்சரப்பாக்கத்தில் இருக்கு. ஓகே. அச்சரப்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து வரும்போது செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்து செங்கல்பட்டு டோல்கேட் வரும். ரெண்டாவது டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல தான் வரும் உங்களுக்கு. அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் டோல்கேட்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழுப்பேடு டோல்கேட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது ரெண்டுத்துமே சொல்லிடுறேன். ஸோ அந்த டோல்கேட்டுக்கு தாண்டக்கூடாது. அந்த டோலுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஆன் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. அண்ட் தென் வந்து இந்த சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பாரடைஸ். நீங்க நல்லா நோட் பண்ணிட்டா தெரியும், எக்ஸாக்டா சைட்டுக்கு வர்ற ரூட்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் லேண்ட் ஓனர். ஓகேங்களா? மீடியேட்டர்னா இந்த இடத்துல தான் என் சைட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அச்சர் பக்கத்துல சைட்டுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா தொழில்பேடு இல்ல அச்சர்பாக்கம் டோல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஜிஎஸ்டி இருந்து பார்த்தா கூட சைட் தெரியும். நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னாலே பின்னாடி வண்டி எல்லாம் போயிட்டு வருவீங்களா, அதான் ஜிஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல 0% brokerage கமிஷன். அதை மெயினா நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார், இந்த சைட்டை நீங்க என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 15 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் இது. ஸோ உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு, சைட் ரோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 23 அடி ரோடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் தென் வந்து 6 பார்க் வந்து உள்ளாரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ சில 6 பார்க் இருக்கு. இப்போ நீங்க 6 பார்க் கொடுக்குறேன்னா இது ஒரு மெகா டவுன்ஷிப்பா தான் இருக்கும். எவ்வளவு பிளாட் போட்டுருக்கீங்க? இது வந்து ஆக்சுவலா 15 ஏக்கர்ல 310 பிளாட் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட். அதாவது அதோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா 30 அடி இருக்கும், சைடு வந்து பாத்தீங்கன்னா 40 அடி இருக்கும். 30க்கு 40ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிலிட்டி. அரை கிரவுண்ட்ல இருந்து நம்ம கிட்ட பிளாட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே சார், 310 பிளாட் போட்டிருந்தீங்க. ஓகேங்களா? எவ்வளவு பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு, எவ்வளவு பிளாட் பேலன்ஸ் இருக்கு? ஓகே, இந்த ஆக்சுவலா இந்த 310 பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ வந்து நம்ம ஒரு 265 270 பிளாட் கிட்ட நம்ம சோல்ட் அவுட்
கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா இல்ல புக் பண்ணிருக்கீங்க? இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அண்ட் தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 45 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற எல்லா ஃபேசிங்லயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. சூப்பர் சார். நீங்க ஈஸ்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம், நார்த்ல வேணாலும் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து வெஸ்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம், சவுத்ல வேணாலும் உங்களுக்கு பிளாட்ஸ் இப்போ வந்து அவைலபிலிட்டி இருக்கு. சோ அதனால கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து நம்மளோட பிரெஃபரபிள் ஃபேசிங் இவ்வளவு பிளாட் முடிஞ்சு நமக்கு பிடிச்ச ஃபேசிங்ல இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லா ஃபேசிங்குமே உங்களுக்கு பிளாட் அவைலபிள் இருக்கு. சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்கில் இந்த இடத்துல ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் அரை கிரவுண்டில் இருந்து தான் இந்த இடத்துல பிளாட் அவைலபிளாக இருக்குது. காரணம் 270 பிளாட்டு கிட்ட, அதாவது மிட் சைஸில் லோ சைஸில் உள்ள பிளாட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஹாஃப் கிரவுண்டில் இருந்து இங்கே பிளாட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். ஹாஃப் கிரவுண்டில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஒரு அரை கிரவுண்டு பிளாட் வாங்கினா மொத்தம் எவ்வளோ வருது அமௌண்ட்? நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா. ஓகே. ஆமாம். அந்த 850 ருபீஸ் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபா வரும். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு அரை கிரவுண்டு பிளாட், அதுவும் ஜிஎஸ்டி ஓட்டினா. ஆமாம், ஜிஎஸ்டி ஓட்டின மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷனுமே இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். அரை கிரவுண்டு வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ பேங்க் லோனு அப்படின்னு போனால் 10 லட்ச ரூபாய்க்கு அவங்க 20 லட்ச ரூபாயா கட்டுற மாதிரி வரும். நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுக்குறீங்களா? மாதம் மாதம் கட்டுங்க, இல்லை இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி? இல்லை, நான் எல்லா ஆப்ஷன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ரைட் பர்ச்சேஸ், மொத்தமாக கொடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இந்த சைட்டுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுவும் அவைலபிள் பண்ணி இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட ஆப்ஷனும் இருக்கு. அதாவது ஓன் இஎம்ஐன்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஓன் இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் கொடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த வேல்யூல நீங்க ஒரு பிளாட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வருதுன்னா 5 லட்ச ரூபா நீங்க ஃபர்ஸ்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் 5 லட்ச ரூபா வந்து மாசம் மாசம் நீங்க கட்டிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ இந்த பேலன்ஸ் 5 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் போறீங்களா இல்ல 1 ரூபா கூட வட்டி இல்ல? வட்டி எல்லாம் கிடையாது. சூப்பர். இன்ட்ரெஸ்ட் இல்லாத இஎம்ஐ தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா 60 மாசம் வந்து மேக்ஸிமம் டைம். அந்த 60 மாசத்துல கரெக்டா நீங்க 55 மாசம் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசி 5 மாசம் நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. அது வேற நீங்க லெஸ் பண்றீங்க. ஆமா. ஓகே சூப்பர் சார். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி, 15ஆம் தேதி அண்ட் 20ஆம் தேதி 3 டேட் கொடுப்போம். அந்த 3 டேட்ல ஏதாவது ஒரு டேட் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அந்த டேட்ல நீங்க கரெக்டா 55 மாசம் கட்டிட்டு வரும் பட்சத்துல கடைசி 5 மாசம் வந்து நீங்க பேமெண்ட் கட்ட தேவை. சூப்பர் சார். சூப்பர் சார். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு சூப்பரான ஆஃபர். எதனால நான் சொல்றேன்டா, ஆல்ரெடி 270 பேர் இந்த இடத்துல புக் பண்ணிருக்காங்க. நான் சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற பேலன்ஸ் 40 பிளாட்டுக்கு இவங்க 1 ரூபா கூட வட்டியே இல்லாம நோ காஸ்ட் இஎம்ஐல பண்ணி தராங்க. அதுவும் ஒரு 5 மாசம் இஎம்ஐ நீங்க கட்டவே வேணாம். ரெகுலரா கரெக்டான டேட்டு கட்டினீங்கன்னா கடைசியில் உள்ள அந்த 5 மாசம் இஎம்ஐ நீங்க கட்டவே தேவையில்லை. உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான விஷயமா தான் நான் பாக்குறேன். சரி சார், என்னதான் நீங்க 1 ரூபா கூட வட்டியே இல்லாம கொடுத்தாலுமே இந்த ஏரியாவோட growth ஓகேங்களா டெஃபினெட்லி அதுக்காண்டி தான் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நம்ம வந்து ஒரு பிளாட் சூஸ் பண்ணும்போது அது நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய லைஃபை எந்த அளவுக்கு இது எடுத்துட்டு போகும் இந்த பிளாட்? கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் நீங்க சென்னையில இருந்து டுவர்ட்ஸ் திண்டிவனம் போற வரைக்கும் ஹைவேல பிளாட்ஸே கிடையாது. ஓகே. நீங்க நிறைய சேனல்ஸ் வந்து நீங்களே வந்து நிறைய ப்ரோமோட் பண்ணிருப்பீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைவேல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள போனாதான் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து லே அவுட்டே நிறைய இருக்கு. இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைவே பக்கத்திலேயே இருக்கு. எப்பவுமே ஒரு இடம் டெவலப் ஆகணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கணும். ஆமா ஆமா. அது அந்த இடம் தான் வந்து உங்களுக்கு கடகடன்னு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு போகும். நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ரோடு நமக்கு சைட்டை ஒட்டியே உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு இருக்கு. ஜிஎஸ்டி ரோடு மட்டும் கிடையாது, இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்றது நான் சொல்றேன். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 மீட்டர்ல டோல்கேட் இருக்கு. இப்போ நீங்க மதுரை வயல் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும், அங்க வந்து டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி ஊருக்கு போறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே அந்த இடத்துல பஸ் ஏறுவாங்க, இறங்கிப்பாங்க. இந்த டோல்கேட் பொறுத்த வரைக்கும் நீங்க சென்னையில இருந்து வந்தாலும் சரி சவுத் சைட்ல இருந்து எங்க இருந்து வந்தாலும் இந்த இடத்துல நீங்க இறங்கி ஏறிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. வேற எல்ஸ் நீங்க ஹைவேல எந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கினாலும் நீங்க ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில இருந்து திண்டிவனம் போயிட்டு அங்கேருந்து திண்டிவனத்துல இருந்து ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ எடுத்து தான் நீங்க போக முடியும். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இமீடியட்டா எனி பஸ், நீங்க இந்த பஸ்ன்னு கிடையாது, எக்ஸ்பிரஸ் பஸ்ல ஏறினா கூட நம்ம சைட் வாசல்ல நின்னுதான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க இறக்கி விட சொன்னா தாராளமா இறக்கி விட்டுருவாங்க. அந்த இடத்துல நீங்க பஸ்ஸும் ஏறிக்கலாம். அது வந்து நம்ம கோல்டன் பாரடைஸ் சைட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாமே நின்று தான் போகும். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ திண்டிவனம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர்ல திண்டிவனம் நீங்க ரீச் பண்ணிக்கலாம். திண்டிவனத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சிப்காட் வந்து ஒரு 450 ஏக்கர்ல வந்து சிப்காட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க
அங்கே எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ்லேருந்து வருவாங்க. சென்னையில் வந்து ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக ஆகணுன்ற காரணத்தினால உங்களுக்கு இப்போ எப்படி வந்து பாரிஸ்லேருந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் தான் ட்ரெயின் உங்களுக்கு இருக்கும் எக்மோர் சென்ட்ரல்லேருந்து. இப்போ அதுக்கப்புறம் செங்கல்பட்டு வந்து ரெகுலராக ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து டில் திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் ட்ரெயின்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, லோக்கல் ட்ரெயின். ஸோ அப்போ அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த அவங்க ஓவர்ஃப்ளோன்றது ஒன்று எப்பவுமே சொல்லுவாங்க. இல்லை அந்த லோக்கல் ட்ரெயின் வந்துருச்சுன்னா திண்டிவனம் வரைக்குமே டெவலப் ஆக. ஆமாம் ஆமாம். ஸோ திண்டிவனம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம சைட்டு திண்டிவனத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துருது, டோல்கேட் பக்கத்துலயும் வந்துருது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் வந்துருது. ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு இடம் ஆமா ஜிஎஸ்டி நீங்க ஜிஎஸ்டியில் கூடாஞ்சேரியில மெயின் ரோட்ல இன்னைக்கு பிரைஸ் செக் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கான முன்னாடி ஒரு பிரைஸ் செக் பண்ணுங்க. எல்லாருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி கூடாஞ்சேரி பொத்தேரி அந்த சைட்லாம் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த இடத்துல இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபீல் பண்ற எல்லாருமே அங்க மிஸ் பண்ணிட்டீங்களா, இங்க வந்து தாராளமா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்துல இது கண்டிப்பா வந்து கூடாஞ்சேரி அளவுக்கான அப்ரிசியேஷன் இருக்கும். கூடுவாஞ்சேரின்னு சொல்றதை விட எனக்கு தெரிஞ்ச காட்டாங்குளத்தூர்னு சொன்னா இன்னும் டெஃபினட்டா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க காட்டாங்குளத்தூர்ல எஸ்ஆர்எம் இருக்கு பாத்தீங்களா, சேம் எஸ்ஆர்எம் நம்ம சைட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே. இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல எஸ்ஆர்எம் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து இங்க டெவலப் பண்ணிருக்காங்க 400 ஏக்கர்ஸ்ல. அது நீங்க வந்து தான் பார்க்கணும்னு இல்ல, சிம்பிளா நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே அதோட டீடைல் ஃபுல்லாவே வந்துரும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல நீங்க பார்க்க தூரத்திலே பாத்தீங்கன்னா தெரியும் தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, ஃபார்மா கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஸ்கூலுமே உள்ளாரே ஆரம்பிக்க போறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுமே. ஆமா. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்க வராங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் வந்து ஹாஸ்டல்ல இருப்பாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் தங்குவாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் அந்த காலேஜ்ல இருந்து இமிடியேட் ஆக்சசிபிலிட்டி இருக்கிற ஒரே சைட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட் மட்டும் தான். ஆமா, ஏன்னா பக்கத்துல ஜிஎஸ்டி இருக்கு, ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டோல்கேட் பக்கத்துல இருக்கு. எல்லாருமே சென்னை போறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நியர் பை இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, இப்பதான் காலேஜ் வருது, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துருவாங்க. அது மாதிரி தான் நீங்க காட்டாங்குளத்தூர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வந்தப்போ வந்து ரொம்ப ரிசர்வ்டா கம்மியா தான் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே வேற லெவல்ல மாறிடுச்சு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம சைட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க தாராளமா 5 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வேல்யூக்கு வந்து ரீசேல் பண்ணலாம். ஏன்னா ரீசேல விட்டுருங்க, ஓகேங்களா? எவ்வளவு ரெண்ட் ஜெனரேட் பண்ண முடியும்? ஏன்னா பக்கத்துல இங்கிட்ட எஸ்ஆர்எம் இருக்கு. டெஃபினட்டா நான் அதை சொல்றேன். இப்போ நீங்க வந்து எப்படி கட்ட போறீங்கன்றத பொறுத்து நம்ம வந்து ரெண்ட் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து பிஜி கான்செப்ட்ல நீங்க கட்டினீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 இருந்து 50,000 ரெண்ட் ஜெனரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து தாம்பரத்துல இருக்கு. தாம்பரம் அந்த ரோடு ஏர்ஃபோர்ஸ் ரோடு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா பிஜி ஹாஸ்டல்ஸ் தான். அங்க வந்து ஒரு பிஜில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்க 5,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாலே 20 பேருக்கு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. இது வந்து சிம்பிளா கண்டிப்பா. ஏன்னா இப்ப எஸ்ஆர்எம்ல படிக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்றாங்க. காட்டாங்குளத்தூர் கிட்டக்கு வந்து ஒரு 2 பிஹெச்க்கு வந்து 30,000 சார்ஜ் பண்றாங்க. சோ ஏன்னா அந்த காலேஜ் இப்ப நீங்க ஸ்கூல்ஸ்மே சென்னை பக்கத்துல இப்ப வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா வேலம்மாள் சரௌண்டிங்ல நீங்க போய் வீடு எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25,000 30,000 ரூபாய். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்கூல் அந்த ரெண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி இங்க காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. நம்ம கஸ்டமர் வராங்க, சைட்டு பார்க்க வராங்கன்னா அதை கூட்டிட்டு போய் நம்மளே காமிச்சிடலாம். காமிச்சிட்டு அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க புக் பண்ணாலே போதும். சரி ப்ரோ, அப்போ வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அப்படி கண்டிப்பா. சைட்டை நான் நோட் பண்ணேன், எல்லா இடத்துலயும் தென்னை மரம் மாமரமா இருக்கு. என்ன ரீசன்? அதாவது வாங்குறவங்க வச்சிருக்காங்களா இல்ல நீங்களே வச்சு கொடுக்குறீங்க? இல்ல ப்ரோ, நம்ம சைட்டு டெவலப் பண்ணும் போதே அதை நம்ம பண்ணோம். ஏன்னா இது வந்து ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா என்னன்னா ஃபார்ம் ஹவுஸோட அஃபோர்டபிலிட்டி வந்து நிறைய இருக்கும். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே 15 லட்சம் 20 லட்சம் கேட்பாங்க. பட் ஆனா வந்து எல்லாருக்குமே அந்த மரம் வளர்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா நீங்க ஃபார்ம் ஹவுஸ் வாங்க போனீங்கன்னா அப்ரூவல் இருக்காது. கண்டிப்பா. நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா ஒரு அப்ரூவ்ட் பிளாட்ல ஒரு மாமரம் தென்னை மரம் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இது. ஸோ இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் மினிமம் 1/2 கிரவுண்ட் நீங்க வாங்கினாலே அதுல ஒரு மேங்கோ ட்ரீ அண்ட் கோகோனட் ட்ரீ ஆல்ரெடி பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். நீங்க சைட்டை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆமா. ஸோ அதனால ஒவ்வொரு பிளாட்லயும் அது இருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தானே நீங்க பண்றீங்க. அப்புறம் நீங்க சைட்டுக்கு வரும்போது அதுல ஒரு ஈல்டு இருக்கும், உங்களுக்கு ஒரு மினிமம் ஈல்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க இங்க வரும்போது அது நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க எவ்வளவுதான் நீங்க வெயில் இருந்தாலும் நம்ம சைட்டுக்குள்ள நிற்கும் போது உங்களுக்கு நல்ல கிரீனரியா இருக்கும், கூலிங்கா இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த ட்ரீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது நல்லா இருக்கும். சரி, இந்த பிளாட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி வாங்கிட்டாங்க. ஃபியூச்சர்ல இது சேல் பண்ண ஒரு சிச்சுவேஷன் நம்ம நீங்க அதை ரீசேல் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா, டெஃபினெட்லி நம்ம இந்த சைட்ல வாங்கின கஸ்டமருக்கும் நம்ம ரீசேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆல்ரெடி யாருக்காச்சும் பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் நான் இந்த சைட்ல வாங்கினவங்களா இருந்தாலும் சரி,
என்னோட சைட்ல வேற சைட்ல வாங்கின கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட டெவலப்மெண்ட் அண்ட் தென் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த சேனல்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு என்னோட வாங்கின கஸ்டமரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க பேசிக்கா நம்ம 2 பேரும் பேசுறதை விட வாங்கினவங்க டைரக்டா கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஆத்தென்டிக்கலா இருக்கும். ஸோ அதனால என்னோட கஸ்டமர்ஸ் யாராவது தற்செயலா இந்த வீடியோ பார்க்கும்போது டெஃபினட்டா நீங்க வந்து என்னோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கோல்டன் பாரடைஸ்ல வாங்கியிருந்தாலும் ஸோ நீங்க டைட்டில் செக் பண்ணிருப்பீங்க, சைட்டோட எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல கமெண்டா போட்டீங்கன்னா வரக்கூடிய பார்க்கக்கூடிய கஸ்டமருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அது ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். ஸோ அதனால நீங்க வாங்கின கஸ்டமர் யாராவது பார்த்தீங்கன்னா தைரியமா கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட்டிவா இருக்கும். அதான் guys, இந்த சைட்டை பத்தி எல்லாமே நான் கேட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தான சைட்டு, ஜிஎஸ்டி பக்கத்துல ₹1 கூட வட்டியே இல்லாம உங்களால இந்த இடத்துல ஒரு பிளாட் சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க தான் முதல் ஆளா சூஸ் பண்ணல, ஆல்ரெடி 270 பேர் புக் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு குயிக்கா இந்த சைட்டை உங்களால சைட் விசிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா சைட் விசிட் பண்ண பாருங்க. நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் மூலமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.